வணக்கம். இது உங்கள் தமிழ் சேனல். தமிழர் என்ற உணர்வுகளை மேலோங்கி காட்ட செய்வது தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கலை நாம் எல்லாம் தமிழர் திருநாள் என்று மிக அழகாக கொண்டாடுகிறோம். அந்த வகையில் சவுதி நாட்டில் தமாம் என்ற பகுதியில் தமிழர்கள் மிக அழகாக பொங்கல் கொண்டாடிய காட்சிகளை இங்கே உங்களுக்காக நாங்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். பொங்கல் வைப்பது, பொங்கல் விளையாட்டுகள், உரியடி, பட்டிமன்றம் என பல விளையாட்டு நிகழ்ச்சிகளுடன் மிக அழகாக நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவை உங்களுக்காக நமது செய்தியாளர் மன்சூர் அவர்கள் சவுதியிலிருந்து தொகுத்து வழங்கியிருக்கிறார். இதோ அந்த தமிழர் திருநாள் பண்டிகையின் கொண்டாட்டங்கள் உங்களுக்காக. தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி தீப ஆராதனையுடன் மணி யோசையுடனும் கதிரவனை வணங்கி தற்போது பொங்கல் பண்டிகை நல்ல நடையில் நிறைவுபடும் ஒரு தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், இங்கு ஏராளமான தமிழர்கள் இதை சுற்றி மிகவும் சந்தோஷத்துடன் அவர்களுடைய முகத்தில் மிகவும் ஒரு பிரதிபலித்துடன் நல்ல நிலையில் அவர்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பொங்கல் பண்டிகை இங்கு சவுதி அரேபியா தமாம் பகுதியில் நல்ல நிலையில் நிறைவேற்றப்பட்டது. இது மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகவும் மனதுக்கு வருத்தக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. பொதுவாக சொல்ற நிகழ்ச்சிகளை காலையில் நீங்கள் கண்டுகளித்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் இந்த பட்டிமன்றம் நிகழ்வுக்காக நாம் அண்ணன் என்ன படிச்சாரு சொன்னாரு, தனியார்ல பள்ளிக்கூடத்துல காசு வாங்குறாங்க, இது வாங்குறாங்க அப்படின்னாரு. அண்ணன் எங்க படிச்சாரு? தனியார் பள்ளியில தான் படிச்சு பாப்பல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கவர்மெண்ட்ல தரமான பள்ளி கல்வி இருக்குங்கிறீங்க. என் சகாயம் படிச்சாருன்னு சொல்றாங்க. அப்படி படிச்சா நீங்க படிக்க வேண்டியது. நீங்க அங்கெல்லாம் படிக்க மாட்டீங்க, அரசு கொடுக்குற ஒரு சலுகையை எடுத்துக்க மாட்டீங்க, அந்த விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா கலாச்சாரம் மட்டும் உங்களுக்கு சீரழியுது. அது மட்டும் நீங்க பேச வந்துருக்கீங்க. திரைப்படத்தில் சொன்னாரு, திரைப்படம் வந்து ரொம்ப நம்மளை சீரழிக்குது, நம்மளை ரொம்ப சீரழிக்குது. அப்பா படம் பார்த்தீங்களா இல்லையா? நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, அதை பார்த்த எல்லாருமே பல மணி நேரம் அழுதுருப்பாங்க, கண்ணீர் விட்டு அழுதுருப்பாங்க. ஜோக்கர் படம் பார்த்துருப்பீங்க. ஜோக்கர் சமீபத்தில் படம் வந்துச்சு. இந்த கால அரசியலை இதை விட தத்துவமா எவனாலும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு நல்ல திரைப்படமான திரைப்படம் கேட்டு இருந்தாரு. குழந்தை பிறக்கிறப்ப முதல் மாதம் உங்களுக்கு வழி தெரியாது, 10ஆம் மாதம் வழி தெரியும். எனக்கு வழி வரப்பா நிற்க முடியும். சரியா? என் கலாச்சாரம் சீரழிப்பதான் நிற்க முடியாது. என் கலாச்சாரம் சீரழியில, இது வரைக்கும் என் கலாச்சாரம் சீரழில. சீரழிக்காத பட்சத்தில் நீங்கள் ஒன்று செய்து வந்திருக்கோம். சீரழிய கூடாது, இருக்கிறத காக்கணும் அப்படிங்கிறத வந்து சேர்ந்துருக்கோம். அண்ணா சொன்னாரு, ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல வந்து நாங்கள் அமெரிக்காவில் கல்யாணம் பண்றோம், ஆஸ்திரேலியா கல்யாணம் பண்ணுறாப்புல. ஏன் கல்யாணம் பண்ற? இங்க இருக்க கல்யாணம் பண்ண கையிலத்துல தான் பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ண அவர் கல்யாணம் பண்ண ரெடி, பொண்ணு யார் ரெடி? ஏன்னா சொல்றீங்க, அந்த நல்ல விஷயம், நல்ல விஷயம் எடுத்துக்க. நான் சொல்றேன், கலாச்சாரம் சீரழி ஆகல, நம்மளோட அறிவியல் முன்னேற்றம் தான். அந்த அறிவியல் முன்னேற்றம் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மையான விஷயம். வாட்ஸ்அப் போய் ஃபேஸ்புக் நல்ல விஷயத்தை பாரு, நல்ல கருத்துக்களை பரப்பு. சகையா என்ன சொன்ன மாதிரி நம்ம நாம் தமிழர் நம்ம கட்சி கொள்கையை பரப்பு. தமிழான யாரும் காட்டு, அந்த விஷயம்லாம் விட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு கலாச்சார சீரழி தான் வரும். அதை ஒரு நிமிஷம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைவர், முனைவர், அன்பிற்குரிய நண்பர், செந்தமிழர் பாசறையுடைய சவுதி மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இரணேசன் ஷெரீப் அவர்களை,
அவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் மேலவட்டும். கலாச்சார சீரழிவு அப்படின்னு தலைப்பில் நாங்க பேசுறோம். அந்த பக்கம் 3 பேர் பேசியிருக்காங்க கலாச்சாரம் சீரழியில நல்லா இருக்கு அப்படின்னு. சகோதரி சுமதி அழகா சொல்லிச்சு, வேட்டிலாம் போட்டிருக்கீங்க, சேலையெல்லாம் கட்டியிருக்கோம். இதுவே ஒரு என்ன சொல்றாங்கன்னா இதுவே பெரிய ஒரு கலாச்சாரம் சொல்றாங்க. வேட்டி கட்டுறதும் சட்டை போடுறதும் ட்ரெஸ் போடுறதுமே கலாச்சாரம் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு மேல நீங்களே உங்க கற்பனைக்கே விட்டுருங்க. ஓகே, இதை உள்ளாக சிந்திக்கணும். கைதட்டல் வேண்டாம், உள்ளாக சிந்திக்கணும். அடுத்து தம்பி பேசிட்டே இருந்தான், தனி குடிக்கட்டுமான்னா. ஒரு பொது மேடையில வந்து பேசணுட்டு தனி குடிக்கணும்னா தமிழ் கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவன்கிட்ட தான் கேள்வி கேட்கணும். அதுக்கடுத்து நாங்க ஏதோ 3 பேர் சோர்வடைஞ்சிட்டோம். அப்போ சோர்வடைதல வந்து ஏன் இவங்க 3 பேர் சோர்வடைஞ்சாங்கிறத அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மணிக்கு நாங்க ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். டெய்லி எங்களுடைய நம்ம வாட்ஸ்அப் பகிர்வுல டெய்லி தினமும் ஒரு திருக்குறள் போட்டு அவன் பேச்சை கேட்டு 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 எங்களுக்குலாம் தலைவலிச்சு நான் அந்த பகிர்வுல இருந்தே போயிருக்க நண்பர்கள் அனைவரும் சாட்சி. அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, அப்பா படம் பாருங்க நீங்க எல்லாம் அழுதுருப்பீங்க. சரி சரி, ஏதோ சினிமால பேசுறான் இளைஞர்னு விட்டேன். ஜோக்கர் படம் பாருங்க நீங்க எல்லாம் இன்னும் கண்ணீர் செஞ்சிருவீங்க அப்படின்னா. சினிமாவிலே மூழ்கி இருக்கான் ஒரு இளைஞன். சமுதாயம் வளர்கிறதா, சமுதாயம் நாசமாகிறதா? சொல்றான் சினிமாவுக்கு போனோம். சினிமாவுக்கு போன உடனே எங்க சைடுல ஒரு சின்ன தவறு நடந்தது. ஒரு வாதத்துக்கு கூட என்னுடைய சைடுல இருந்து பேசுற வாதத்தை கூட நான் ஏற்படல. அவர் சொன்னாரு, சினிமா தியேட்டர்ல வந்து எல்லாருமே சாதி மதங்களை கடந்து ஒற்றுமையா கூடுதல் இடம் சினிமா. அது என்ன சொல்றாருன்னா, பள்ளிவாசல், மசூதி, கோயில்களோட சமதர்மத்தை பேணக்கூடிய இடம் திரையரங்கு என்று சொல்கிறார். உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தம்பி சொல்லிக்கிட்டே இருக்க சொன்னாரு, அப்ப நீ தான் இங்க வந்து பேசணும். அப்ப அவர் என்ன சொன்னாரு, சினிமாவை பத்தியே தம்பி பேசிட்டு இருந்தாரு. திரும்ப சொல்றான், சீரோலி எல்லாம் கெட்டு போகல, ஏன் செல்போன் பேசின? தம்பி செல்போன் விஞ்ஞான கண்டுபிடிப்பு, அதை எப்படிப்பா நீ சீரழிவுன்னு சொல்லலாம்? விஞ்ஞானம் வளரணும். அன்னைக்கு இலையில எல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்தான், மா இலையில சட்டையும் ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தான். இன்னைக்கு நூலான செட்ஸ் போட்டிருக்கோம். அப்ப விஞ்ஞான வளர்ச்சி. நான் கலாச்சார சீரழிவு நினைச்சிட்டு இலையில ட்ரெஸ் பண்ணிட்டு வர முடியுமா? அது கேட்கணும். சவுண்ட் கொடுப்பா. ரெண்டு பேரா ஒரு ஆள் தான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து ரசிக்க யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.